விட ஃபாஸ்ட்டாக ஓடணும்னா ஓடினா தான் என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். இல்லாட்டி பட்டினி தான். அரசின் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இதுதான் இது ஏ ஃபேக்ட். அதாவது சிங்கத்துக்கு கூட ஓடினா தான் சாப்பாடு. நான் இந்த ஒரு இன்னொரு மூலையில் இருக்கும்போது என்ன நினைக்கிறேன், நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை. என்ன வேலை? அதுக்கும் ஓடணும். எதுக்கு ஓடணும்? இந்த காட்டில் உள்ள ஃபாஸ்டஸ்ட் லைனை விட வேகமாக ஓடினா தான் எனக்கு போய் நாளைக்கு தூங்குறதுக்கு ஒரு வாய்ப்புன்னா இந்த காட்டில் உள்ள ரொம்ப வேகமாக ஓடக்கூட சிங்கத்தை விட வேகமாக ஓடினா மட்டும்தான் எனக்கு நாளை உண்டு. இல்லாட்டி நாளைக்கு தூங்குறதுக்கு ஸ்கோப் கிடையாது. இது காட்டினுடைய ஒரு உண்மையாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அதே உண்மை நம்ம நாட்டிலே வந்துருச்சுன்னு சொன்ன உண்மை தானே. ஓட வேண்டாம்னு யாருக்கு? ஏழைக்கு ஓடணும், பணக்காரனுக்கு ஓடணும். யாராருன்னா ஓடினா மட்டும்தான் சாப்பாடுங்கிற நிலைமை வந்துச்சா இல்லையா? குளோபலைசேஷனோட அந்த ஓட்டத்தினோட வேகமும் தீவிரமும் தேவையும் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ரொம்ப கொடூரமான ஒரு சோஷியல் ஃபேக்ட். அங்கே எந்த அர்த்தமும் கிடையாது. இஃப் யூ ஆர் நாட் ஃபிட்டஸ்ட் யூ வில் பெரிஷ். யூ டோன்ட் டிசர்வ் டு எக்ஸிஸ்ட். உயிரோடு இருக்கிறதுக்கு இல்லை, குறைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அதில் எந்த அர்த்தமும் கிடைக்கிறது. அந்த ஃபிட்டஸ்ட்ங்கிறதோட இன்டர்பிரேஷனில் ஆண்டர்ப்ரனரோ இல்லையோ லேடிஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ்பெஷலி இன் அவர் கண்ட்ரி அவங்க வர்றாங்க. நீங்கள் ஃபிட்டஸ்ட் இல்லைன்னா வீட்டில் பிழைக்கிறது கஷ்டம், நாட்டில் பிழைக்கிறது கஷ்டம், எங்கேயும் பிழைக்கிறது கஷ்டம். சரிதானே? காதல் மருத்துவத்துக்கு கத்தையில கொடுக்குறாங்க, ஆசனம் கொடுக்குறாங்க, என்னென்னமோ நடக்குது. என்ன எதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற கன்ஃபியூஷன் இருக்குதா இல்லையா? நம்ம உங்களை தான் பேசுகிறேன். பின்னாலே இருக்கிறவர்களை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தூரத்தில் இருக்கீங்க. மாடை கட்டி போட்டது பார்த்துறீங்களா? புரிஞ்சு சாப்பிடுறது. அதே மாதிரி டெக்னாலஜியில் என்ன கட்டி போட்டுருக்காங்க. சுதந்திரம் இல்லாதனாலே எனக்கு அங்கே வரணும்னு ஆசை. ஆனால் இந்த காயத்தை என்ன பெர்மிட் பண்ணுதோ அவ்வளோ வரைக்கும் தான் புரிஞ்சு சாப்பிட முடியுது. அதனால என்னுடைய ஃப்ரீடம் இஸ் லிமிட்டட். புரியுதா? ஒன்றா ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். ஆனால் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லை. நான் சும்மா சொன்னேன். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உடனே மேம் டோன்ட் ஃபீல் பிஸி, ஐம் சாரி, வேணும்னே சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே எனக்கு ஒரு நஷ்டம் ஃபீல் பண்ணுது. ஏன்னா இவங்களெல்லாம் பக்கத்தில் பார்க்க முடியுது. அங்கே யாரோ உட்காந்துருக்கிறது மட்டும் தான் தெரியுது. நீங்கள் அங்கிருந்து பின்பக்கம் தப்பிக்கிறது ஈஸி தெரியுமா? ஏன்னா யுவர் எக்ஸ்பர்ட்ஸ் எது தெரியுமா? உடம்ப மட்டும்